நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல சில விசித்திரமான மனிதர்கள் பற்றி பார்க்க இருக்கோம். விசித்திரமான மனிதர்கள்னா விசித்திரமான குணாதிசயங்கள் படைத்த மனிதர்கள். ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க, தனக்கு எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது, வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு, தான் நினைத்தது எதுவுமே நடக்கல, தான் தொட்டது எதுவுமே தொடங்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பிரச்சனைக்காக வரும் மனிதர்கள் பெரும்பாலானோர் சொல்ற விஷயங்கள் இதுதான். என்னுடைய கஷ்டம் எதனால வருது, தீரவே மாட்டேங்குது, பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, நான் நிம்மதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும்னா அதற்கு என்ன செய்யணும், கஷ்டத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு ஒரு சில மனிதர்கள் கேட்பாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைக்குரிய மனிதர்களை இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, அவங்களுடைய கஷ்டத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அந்த மனிதர் தன்னுடைய தாய் தந்தைக்கு சரியான மகனாக நடந்திருக்க மாட்டாரு, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அவர் சரியா செஞ்சிருக்க மாட்டாரு, தன்னுடைய மனைவிக்கும் அவரு சரியான கணவனா அவரு நடந்துகிட்டது இல்ல, தன்னுடைய குழந்தைகளுக்கும் அவரு பொறுப்பான தகப்பனா நடந்துகிட்டது இல்ல, தொழிலையும் அவருக்கு பக்தி இல்ல, இப்படி அவர் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரியாக நடந்துக்கல. தன்னுடைய கடமையை சரியா செய்யாத மனிதர்களின் கர்ம வினையும் அளவுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான மனிதர்கள் தன்னுடைய தவறு என்னன்னு தெரியாம தனக்கு எதுவுமே சரியா நடக்கலன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. தான் எந்த விஷயத்திலையும் சரியா நடந்துக்காம தனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் எல்லாம் சரியா நடக்கணும் அப்படின்னா எப்படி? இவ்வளவு கர்ம வினைகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் எப்படி எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும்? நீங்க சரியா நடந்துகிட்டீங்கன்னா தான், உங்களுடைய கடமைகளை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களும் நல்ல விதமாகவே நடக்கும். அதனால தனக்கு நல்லதே நடக்கலையே, தனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை இருக்கே, கஷ்டம் மேல கஷ்டம் வருதேன்னு அதையே நினைச்சு நீங்க புலம்பிக்கிட்டே இருக்காம உங்களுடைய கடமைகளை நீங்க சரிவர செய்யுங்க. அதற்கான பலன் நிச்சயமாக உங்களை தேடி வரும். நம சிவாய.